திருவுருவச் சிலையை அறிவாலயத்திலே திறந்து வைத்தவர் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் சோனியா காந்தி அம்மையார். முரசொலி அலுவலகத்திலே திறந்து வைத்தவர் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி. இன்றைக்கு நூற்றாண்டு நினைவை ஒட்டி 100 ரூபாய் நாணயத்தை வெளியிட்டிருப்பவர் ராஜ்நாத் சிங். இப்படி பல்வேறு ஆளுமைகளை கொண்டு கலைஞரின் சிலை மற்றும் நாணயம் போன்றவற்றை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான அரசும் நடத்தி வந்திருக்கிறது, திறந்து வைத்திருக்கிறார்கள், வெளியிட்டிருக்கிறார்கள். ஆகவே ஒவ்வொன்றையும் நாம் அரசியல் கணக்குகளோடு பார்க்க வேண்டிய தேவையில்லை. ஏற்கனவே ஓமந்தூரார் வளாகத்தில் கலைஞருடைய சிலையை துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார். இன்றைக்கு தனது உரையிலேயே முதல்வர் அவர்கள் அதை பதிவு செய்திருக்கிறார். ஆகவே இந்த விழாவை மாநில அரசும் மைய அரசும் சேர்ந்து நடத்திய ஒரு அரசு விழாவாக மட்டுமே பார்க்க வேண்டும். இதனை ஒரு அரசியல் விழாவாக பார்க்க தேவையில்லை. அதுவும் இல்லாமல் எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தி அவர் அழைச்சிருந்தமையே அவர் அழைக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு வேறு ஏதாவது சந்தர்ப்பத்தில் வேறு ஏதாவது நிகழ்வுக்கு கட்டாயமாக அவர் அழைக்கப்படுவார். அதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நாணயம்ங்கிறது அரசாங்கம் இந்திய ஒன்றிய அரசு வெளியிட்டிருக்கிற ஒன்று. இந்திய அரசு ஒன்றியம், அதாவது இந்திய ஒன்றிய அரசு கலைஞரின் உழைப்பை, அவருடைய அரசியல் பணிகளை அங்கீகரித்து அதற்கான ஒரு நினைவாக வெளியிட்டிருக்கிற நிலையில் இந்திய ஒன்றிய ஆட்சியாளர்களை தவிர்த்துவிட்டு கூட்டணி கட்சித் தலைவர்களை அழைப்பது முறையும் அல்ல, நாகரீகமும் அல்ல. சார், மத்திய அரசும் மாநில அரசும் இதன் மூலமா ஒரு இணக்கமான சூழல் ஏற்படும் நீங்க பாக்குறீங்களா? அது நீங்க திமுக தலைவர்கள் தான் கேட்கணும். சார், நிகழ்ச்சியில் பங்கேற்று இல்லை, இதில் அரசியல் பொருத்தி பார்க்க வேண்டிய தேவையே இல்லை. இது அரசு விழா. மாநில அரசும் மைய அரசும் சேர்ந்து நடத்துகிற ஒரு அரசு விழா. இதுக்கு முன்னாடி மத்திய அரசு எங்களுக்கு நிதி பகிர்வு கொடுக்கல அப்படின்ற இந்த விழாவில் பாஜக அதிமுக அதாவது அந்த 2 தலைமையிலான அரசும் இங்க பங்கேற்கக்குள்ள இதுக்கப்புறம் இதற்கு மேல் நீங்க உங்க கேள்விக்கு விடை திமுக தான் சொல்லணும். இல்ல, அதாவது ஆளுநருடைய டீ பார்ட்டி இல்ல